நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆவியானவருடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருந்து அவர் சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரை நோக்கி அம்மா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எஸ், நீர் எங்க மத்தியில இறங்கி வருகிறவராக இருக்கிறீங்க. அதற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ், என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராய் என்னுடைய தாகத்தை தீர்க்கிறவராய் எங்க மத்தியில இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். எஸ், thank you Lord. எங்கு உண்டு அங்கு விடுதலை என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. எஸ், ஆவியானவரே, எஸ், அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you Lord. அக்கினிமயமான நாவுகளால் நிரப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த மேல் வீட்டு அறையில ஆண்டவரே இருக்கிற இந்த சபையார் முழுவதிலுமாய் எங்களுமாய் ஆண்டவரே உம்முடைய அக்கினிமயமான நாவுகளால் எங்களை நிரப்புவீராக. எஸ், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீங்கப்பா. எஸ், எங்களை நிரப்புங்கப்பா. எஸ், உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க பலத்தினால நாங்கள் ஆராதிக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க பராக்கிரமத்தினால உம்மை ஆராதிக்க கூடாது. உம்முடைய ஆவியால எல்லாம் ஆகும் சொல்லிருக்கீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாய் எங்களுக்கு புது பலனை தாங்க. அந்த உன்னதத்தின் அனுபவத்தில் எங்களை கொண்டு செல்லுகிறாங்க. எஸ் டாடி. நீராடுகை செய்யும்.
நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் எங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்நிய பாஷையில இன்னும் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஆமாண்டவரே நாங்கள் பக்தி குறித்துக்கு ஏதுவான ஆண்டவரே அந்த அந்நிய பாஷையில நாங்கள் ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தும் பொழுது எங்களுக்குள்ள இன்னும் பக்தி விருத்தி உண்டாகும்படியாய் ஆண்டவரே நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே நீர் கொடுக்கப்பட்டதான அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அந்நிய பாஷையில நாங்கள் துதிக்கத்தக்கதாய் உம்மை ஆராதிக்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிற வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவரை துதிக்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபையாய் இருக்கிறது. ஜீவனை கொடுத்து நமக்கு வேண்டியதான அன்றன்றைக்கு வேண்டியதான ஆகாரத்தினால போஷித்து நமக்கு அன்றன்றைக்கு வேண்டியதான வஸ்திரத்தில் நம்மளை உடுத்தி ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாய் மாற்றி தந்த அந்த ஆண்டவரை நோக்கி அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் நிலைநிற்க முடியாது. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சுகப்படுத்தி எங்களுக்கு வேண்டியதான ஞானத்தை கொடுத்து சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னும் பின்னுமாய் சென்று எங்களை பாதுகாத்தபடியால உம்மை மாத்திரம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே நீங்க வரும் பொழுது எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளா இருக்கிறது. நீங்க வந்தா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சமாதானம், நீங்க இருக்கிற இடத்துல ஒரு வெற்றி ஆண்டவரே. நிறைவானவர் வரும் பொழுது எல்லா குறைகள் எங்களை விட்டு பறந்து போகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆமென். ஹalleluya. இங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வந்துட்டாங்க. சந்தோஷத்தோடு கூட எல்லா கவலைகளையும் மறந்து ஆமென். praise the Lord. நாமத்தை
எப்பொழுதும் ஆனந்தம். Yes, hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே. Yes, hallelujah. இப்பொழுது எல்லா விளைவுகளும் மாறுவதாக. Yes. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்தராவியினால். ஆமாம்ப்பா. Yes. ஒரு புது வாழ்வு எங்களுக்கு கொடுப்பவரே. கூடத்தை அனுதாபம் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது எத்தாடி உற்சாகமாக தட்டி உங்களால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும். அகிலத்தையும் படைத்து வார்த்தையால அதில்